ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கவிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு பிடித்தமான லாலிபாப் செய்ய போகிறோம், அதுவும் நட்ஸ் பயன்படுத்தி. அதுக்கு தேவையான நட்ஸ்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா மூணுமே 20 எடுத்திருக்கேன். அதே மாதிரி வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு, 3 வால்நட், அப்புறமா இனிப்புக்காக 8 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாதாமோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா அது அதிகமாக எடுத்துக்கோங்க. மற்ற நட்ஸுகள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வால்நட் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க, அதில் ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் 10க்கு 1ன்ற ரேஷியோவில் வால்நட் எடுத்துக்கோங்க. இந்த லாலிபாப் செய்கிறதுக்கு நமக்கு நட்ஸ் பொடி ஒன்று ரெடி பண்ணணும். இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டோன்னா எப்போல்லாம் இந்த லாலிபாப் செய்யணுமோ அப்போல்லாம் செஞ்சுக்கலாம். அந்த பொடி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் முதல்ல பாதாமை போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி முந்திரி பருப்பு, பிஸ்தா ரெண்டையும் போட்டு தனித்தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். வால்நட் வறுக்கும்போது மட்டும் 7லேருந்து 8 செகண்ட் மட்டும் வருங்க. அதுக்கு மேலே வறுத்தீங்க அப்படின்னா அது கசப்பு டேஸ்ட் வந்துடும். இது 4ஐயும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலையும் வறுத்து அதை தனி பிளேட்டில் கொட்டிக்கிடலாம். இப்போ வேர்க்கடலை தனியாகவும் மற்ற நட்ஸுகள் ஒரு பிளேட்லேயும் இருக்குது. வேர்க்கடலையோட தோலை நம்ம எடுக்கணும். தோலை எடுத்தாச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை போட்டு 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மற்ற நட்ஸுகளையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நல்லா ஆற விட்டுறலாம். அதே மிக்ஸி ஜாரிலேயே அந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பேரிச்சம்பழத்தோட அளவு கம்மியாக இருக்குது. எனக்கு தேவையானப்பெல்லாம் செஞ்சுக்கலான்றதுனால பேரிச்சம்பழத்தை கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இந்த அரைச்ச பேரிச்சம்பழ விழுதோட முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் அரைச்ச பொடி இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழமும் நட்ஸ் பொடியும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போ நம்ம அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லைட்டாக உருட்டினா போதும். நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். பாருங்கள், இந்த லட்டு எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லட்டை ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை பொடியில் இப்படி நல்லா போட்டு எடுத்துக்கலாம். அது எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி. இது பேரிச்சம்பழ உருண்டையாக சாப்பிடும்போது அங்கங்கே பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வேர்க்கடலையில் இப்படி டிப் பண்ணி சாப்பிட்றதுனால அது அங்கங்கே வாயில் கடிப்படும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த லட்டை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட்டுறதுக்காக ஒரு டூத் பிக்கில் இப்படி குத்தி லாலிபாப் மாதிரி கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிடுவாங்க. இந்த சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். ஒல்லியான குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு 20 நாள் கொடுத்துட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்ல வெயிட் ஏறும். மற்றவங்க வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 சாப்பிடலாம். இந்த லாலிபாப்பை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலேயே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கெட்டு போகாது. அதே மாதிரி இந்த நட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதையும் ஒரு பாட்டிலில் கொட்டி நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கெட்டு போகாது. எப்போல்லாம் நமக்கு நட்ஸ் உருண்டை செய்யணுமோ அப்போல்லாம் அதிலேருந்து எடுத்து கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ப்ரீமிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு, நட்ஸ் லாலிபாப்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கவிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.